அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வகுப்பில் உயிரெழுத்துக்கள் பற்றி பார்த்துருந்தோம். அது உயிரெழுத்துக்களில் மொத்தம் 12 வகைப்பட்டிருக்குன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் உயிரெழுத்துக்களில் குறில் நெடில்னு பார்க்க போகிறோங்க. குறில் நெடில். ஸோ குறில் என்றால் என்ன? குறில் என்றால் குறுகிய ஓசையில் நம்ம சொல்கிறப்படுறதா குறில். அதே நீங்கள் நெடியில் பார்த்தீங்கன்னா நீண்ட ஓசையில் நம்ம சொல்கிறதாங்க நெடில். ஸோ குறில் நெடியில் உயிரெழுத்துக்களில் குறியில் 5 எழுத்துக்கள் இருக்குதுங்க. அதே நீங்கள் நெடியில் பார்த்தீங்கன்னா 7 எழுத்துக்கள் இருக்குதுங்க. ஸோ நம்ம குறியில் பார்ப்போமா? ஸோ குறியில் என்னது? அ இருக்குது, இ இருக்குது, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்கள் குறியில் குறுகிய ஓசையில் வருதுங்க. அது நீங்கள் சொன்னாலே தெரியுங்க. அ, அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா அது குறுகிய ஓசையில் வருங்க. அதையும் நம்ம நெடியில் பார்த்தோன்னு வைங்களேன். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஓ. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்த 7 எழுத்துக்கள் நம்ம இப்போ நம்ம சொல்ல முடியல. இப்போ அம்மா நம்ம சொல்ல முடியல, அது குறுகிய ஓசையில் வருது இல்லை. ஸோ அதே ஆமாம் அப்படின்னு சொன்னால் அது நீண்ட ஓசையில் வரும். நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்தமாரி எழுத்து தான் நம்ம நெடியில் நம்ம சொல்கிறோங்க. அது 2 வகையாக நம்ம பிரிச்சிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி பார்க்க முடியல, உங்களுக்கு தெரியும். இப்போ அம்மானா அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியல, அது குறியில் வருதுங்க. அது நீங்கள் நெடியில் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லமுடில, நம்ம கொஞ்சம் சவுண்ட் நம்ம கொஞ்சம் லவுடராக சொல்கிற பார்த்தீங்களா, அதுதாங்க அது நெடியில் வருதுங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்த ஒரு விஷயம். நம்ம இதுதாங்க பேசிக். நம்ம நம்ம இது பார்த்தாலே இது போதும். ஸோ நம்ம அடுத்த வகுப்பில் நான் எழுதி பார்க்க போகிறோங்க. நம்ம எழுதி பார்க்க போகிறோம். இப்போ அம்மா இந்த இ, உ அப்படின்னு உங்களுக்கு நான் எழுதி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியல, எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.